தானே இருக்கக்கூடாது. சாம்பால் என் பேர் சொல்லிடாதீங்க, சுற்றுவேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சாம்பால் மோசே இதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் சாஞ்சு உட்காந்துருக்கிறீங்க கிழவனாட்ட. ஆமாம், கவனிங்க. சாமுவேல் தாவீதை அழைக்கும் போது கவனிங்க, இந்த நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாம் அண்ணன் மாதிரி வந்தாச்சு. இப்போ யாரும் இல்லை. இப்போ சாமுவேல் வந்து கூப்பிட்றாரு. வேற யாரும் இருக்காங்களான்னு கேட்டாரு. சாமுவேலோட அப்பா யாரு? தாவீதோட அப்பா யாரு? ஈசாய். மகன் வா மகன், பெட்ல இருந்து பாஸ்ட் வந்திருக்காரு. டேய் வாடா, டேய் குட்டி வாடா, டேய் பெட்ல படுத்திருக்கிறிய வாடா. ஃபர்ஸ்ட் அவன் கொஞ்சம் கேர் எடுத்து 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான், சாப்பிட்டு இருக்கிறான் அப்படிலாம் சொன்னா. தாவீதை செலக்ட் பண்ணிருக்கான். அவன் எங்க இருந்தான் தெரியுங்களா? அண்ணனுங்களா வீட்டில் இருக்காங்க, தம்பி ஆடு மேய்ச்சி பிஸியா இருக்கிறான். கையவே தலையிலையோ சொல்லுங்க. சோம்பேறியா படுத்து கிடக்கிற உயர்த்த மாட்டாருங்க. என் பையன் 7 மணிக்கு மேலே சர்ச்சுக்கு வரமாட்டான் பாஸ்டர், அவனுக்கு படிப்பு இருக்கு, அவனுக்கு தூக்கி குப்பையில் போடுங்க, நடு ராத்திரி வரைக்கும் அவன் ஊழியம் செய்யட்டும். எவ்வளோ பேருக்கு புரியுது? பொத்தி பொத்தி வளர்த்தாதீங்க. அல்லேலூயா, ஆமீன்னு சொல்லுங்க. பொத்தி பொத்தி வீட்டில் உட்கார வைக்காதீங்க. அவனை சோம்பேறித்தனத்தில் பிள்ளைகளை சோம்பேறி ஆகுறாங்கன்னா காரணம் அம்மா. சொல்லுங்க வாய்த்திருந்து, அப்பா. அல்லேலூயா, அப்பா அப்படின்றீங்களா? ஆமீன். யாரு காரணம்னா அவன் கடைக்கு கூட போக மாட்டான். ஐயோ கடைக்கு போகாத, யாராவது வந்து கடத்திட்டு போ. ஆமா, இவனை கடத்திருக்குன்னு தான் அந்த ஏரியாலே உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும். அல்லேலூயா. ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டானா பயம். ஐயோ, இது கொஞ்சம் ஒரு 10-12 வயசு ஆனதுக்கு அப்புறம் கடைக்கு போயிட்டு வேணா நான் போக மாட்டேன். ஏன் கீழ்ப்படியாம வந்துச்சு? பயத்தினால. சோம்பேறி ஆக்குனது யாரு? அல்லேலூயா. கஷ்டமா இருக்கா சொல்ற வார்த்தை? உயர்வு இதுல தான் வச்சிருக்கிறேன்றாரு. ஆமேன்னு சொல்லுங்களே, கையில வைத்த ஆமேன்னு சொல்லுங்க. ஞானம் இல்லாம இருக்க சொல்லலை, ஆனா சோம்பேறி ஆக்காதீங்க. நீங்க சோம்பேறியா? எங்கிருந்து தாவீதை வர சொன்னாங்க? எப்பா அவன் ஆடு வச்சுட்டு பிஸியா இருக்கான், அவனை வர சொல்லு. அண்ணனுங்களா எங்க இருக்கிறாங்க? நல்லா அப்படிதானே கண்டிஷன். மூத்த அண்ணன் பராக்கிரமசாலி படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு கீழே இருக்கிறான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான், ஏதோ ஒரு வேலையில வீட்டுக்குள்ள செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் பிஸியா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான், பாட்டு துதிச்சு அவனை கூப்பிட்டு தான் ராஜாவை உயர்த்தினது போல நீங்க பிஸியா அனுதினமும் உங்களுடைய காரியங்கள்ல, தேவனுடைய காரியங்கள்ல உற்சாகமா இருந்து பாருங்க. அடுத்த உயர்வுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். எவ்வளவு பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஆமீன்னு சொல்லுங்களே. அடுத்தது பாருங்க, பேதுரு அந்திரேயா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லுங்க? யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? உங்களுக்காகவா? என்ன பிடிச்சிட்டு இருந்தாங்க? நீங்க என்ன பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? பஸ்ட் அந்த கேம்ல இப்பதான் விளையாண்டுட்டு இருக்கிறான் பாஸ்டர். அல்லேலூயா. எதை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் அழைச்சது எப்படி தெரியுங்களா? அவங்க பிஸியா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அழைக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. சோம்பேறியே சொல்லுங்க, சோம்பேறியே. நீங்க ஃபீல் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுங்க? என்னத்தை கற்றுக்கொள்றாரு? அது கோடை காலத்துக்கு என்ன பண்ணுதான்? கோடை காலத்தா மழை காலத்துக்கா? மழை காலத்துக்கு எப்ப? குளிர்காலம். அது சேர்க்குது. அல்லேலூயா. எதுக்கு? வர காலங்களுக்கு இப்ப என்ன பண்ணுதான்? அப்ப உங்களுக்கு பிரச்சனை வருது, பணம் நெருக்க வருது, 10 நாள்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா 10 நாளைக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? அது முடியாது. 9 நாள் என்ன பண்றது? கும்பகர்ண நாட்டை தூங்குறது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சின்னதுல, இப்ப சொல்ல மாட்டார். அல்லேலூயா. எப்படி தூங்குறது? கும்பகர்ண. வாலிப பிள்ளைகள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க லீவு நாள்ல? அம்மா மாதிரி எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? இங்க 5 மணி ஜபம் இல்லாத டைம்ல. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? ஸ்னேகா சொல்லி, எத்தனை மணிக்கு எந்திரிச்ச ஞாயிற்றுக்கிழமை? எத்தனை மணிக்கு சொல்லுங்க? எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 7 மணிக்கு. அல்லேலூயா. நான் பெரியவங்கள்ட்ட கேட்டா அதான் அவ்வளவுதான், பிரச்சனை வெட்டுக்குத்தாயிரும். அல்லேலூயா, ஆமென். 7 மணிக்கு எந்திரிச்சு 9:30 ஆராதனைக்கு என்ன பண்ண முடியாது? அதெல்லாம் வந்துருவனே பாஸ்டர். வீட்டில் ஒருவேளை பெட்ஷீட் போட்டது அப்படியே இது சொல்லாமன்னு தெரியல, கழட்டி விட்ட டவுசர் ரவுண்டா அங்கேயே. அல்லேலூயா. என்னது? கழட்டின டவுசர் 2 ரவுண்ட். அல்லேலூயா. சொல்லாம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, அவ்வளோதான். ஆமென். பெட்ஷீட் அப்படியே கிடக்கும், எந்திரிச்சு குப்பை மேடாட்ட, துவைச்ச துணி குப்பை மேடாட்ட. அல்லேலூயா. சோம்பேறியே, எருமின் இடத்துல போய் உன் புத்தியை கற்றுக்கொள்.
சோம்பேறித்தனம் இருந்தால் ஊழியத்தில் வர முடியாது. ஆமென். நான் இன்னமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் நான் ஓடுறாண்டவர், இன்னும் ஜெபிக்கிறாண்டவர், இன்னும் என்னை டைம் இல்லாதபடிக்கு என்னை கொண்டு பழத்திட்டே இருங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. ஒன்று அந்த பலவீனம் மட்டும் நீங்கிருச்சு, நீங்கும், அது ஒன்றும் பண்ணாது, இன்னும் எழும்பிடுவேன்ற. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்களே. சோம்பேறியே. எலியா எலிசாவை கூப்பிட போனார்ல, கூப்பிட போகுது எலிசா என்ன பண்ணிட்டு இருந்தாரு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அது அப்படி சொல்லக்கூடாது. 12 ஏறுகள் என்ன பண்ணிட்டு இருந்தான்? எத்தனை ஏறு? இங்க ஒரு வேண்டாம். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. இங்க ஒரு எங்க போய் உங்களை கூப்பிடுவாரு? ஆண்டவரே என்னை கூப்பிடுங்க ஆண்டவரே. வேணாப்பா, ஊழியம் கெட்டு போயிடும், அவனை மட்டும் கூட்டிட்டு வந்துரு. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே எப்படி ஏதாவது 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 செய்ய வேண்டும். அதைத்தாண்டா நானும் சொல்றேன். உன் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய, அப்புறம் ஊழியத்தில் ஏதாவது. அல்லேலூயா. ஏதாவது செய்யுங்க. சோம்பேறியா உட்காராதீங்க. சோம்பேறித்தனம் என்ன பண்ணும்? உங்களை அழிச்சிரும். சார், எந்திரிச்சு போகிற கூட ஒரு சிலருக்கு முடியலை, எந்திரிக்க கூட முடியல ஒரு சிலருக்கு. அப்படின்னு சோம்பேறித்தனம். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்கு சாப்பிட்ட இடத்துல அப்படியே ஏன் டீயை மாத்தினன்னு கேள்வி கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், டம்ளர் கழுவுறது கூட ஒரு பொறுமை இல்லை, அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்து போடுறது கூட ஒரு பொறுமை இல்லை. அதை கூட நான் யோசிச்சு பார்ப்பேன், என்னடா அது. ஃபஸ்ட்டு நாள் அந்த அம்மாட்ட கொடுத்த ஏசு நம்ம நீட்டாக கழுவி அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு எடுத்து அந்த டம்ளர் இருக்கிற பாஸ்டமாக சொன்னாங்க, கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. வாலி பிள்ளை சோம்பேறித்தனம். போக போக கட்டெரும்பு என்னாச்சு? தேஞ்சு இல்லை, தொலைப்பக்கட்டை தேஞ்சு கட்டெரும்பான கதையா? அல்லேலூயா. கூட்டும் போது பார்க்குறேன், ஏன் நானே கூட்டணும்னு சொல்கிறேன்? கூட்டுங்கன்னு போயிட்டு திருப்பி வந்து வெளியில் போய் பார்த்தா கூட்டினமா இருக்கா அந்த ரவுண்டுக்கு. அதை தாண்டி கூட்டினா என்ன கொலை குத்தமாயிருமா? அதை ஃபுல்லாக நீட்டாக நான் கூட்டினா இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியா வரைக்கும் கூட்டுவேன். இதெல்லாமே சோம்பேறித்தனத்துக்கு அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு புரியுது? பெண்களுக்கு சொல்கிறேன், பெண்கள் கண்டிப்பாக வேலை செய்யணும், வீட்டு வேலை செஞ்சே ஆகணும். அல்லேலூயா. 50-50. நானும் பாஸ்டமாக 50-50 எடுத்துறேன். ஏன்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி இருக்கீங்களா வீட்டில்? அல்லேலூயா. அவங்களுக்கு பாத்திரம் கழுவ முடியல, நான் கழுவி தரேன். எனக்கு ஜெபிக்க முடியல, அவங்க வந்து ஜெபம் பண்ணுறாங்க. எவ்வளோ பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த மாதிரி யாராவது செய்கிறீங்களா? ஆண்கள்லாம் துணி துவைக்கவே கூடாது. எங்கள் அம்மா என்னை அப்படி தான் வளர்த்தி இருக்கிறாங்க. தெரியாது பாஸ்டர், கூட்டுறதுக்கு தெரியாது, வேற என்னதான் தெரியும்? சாப்பிட்டு தூங்க தெரியும். அப்படியே அவங்க பேசுனாங்கன்னா குரல் எப்படி இருக்கும்? ஐயோ ரொம்ப நல்லவராட்டு, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாராட்டு இருக்கு. வீட்டில் ஒன்றுமே இருக்காதுங்க, சத்தம் மட்டும்தான் இருக்கும் வேலை. அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஐயா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஐயாவை சொல்ல. அவர் ஒரு மாதிரி பார்த்தாரு, தெளிவாக இருக்கிறாருன்னு பார்த்தேன். தெளிவாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே பொசிஷனில் இருந்தார், தூங்கிட்டாரான்னு டவுட்டில் ஐயான்னு சொன்னேன். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, வேற என்ன தெரியும்? கொஞ்சம் கூட சூடாக கொடுக்கணும், புகை வரணும், லபக் லபக்குன்னு சாப்பிட்டு அப்படியே சாஞ்சிக்குவேன். அந்த தட்டு கூட அங்கே தான் இருக்கும். அரை மணி நேரம் காலை விரிக்கும் போது தட்டுலேருந்து எல்லாம் விழுகிறது, அப்புறம் அதை போட்டு வலிச்சுட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. சோம்பேறித்தனம் சொல்லுங்க இருக்கக்கூடாது, வளர்ச்சி வராது. ஊழியத்தில் நான் இங்கேயே உட்காடுறேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எனக்கு ஆத்துமாக்கள் தாங்கலாம் வராது. அல்லேலூயா. ரொம்ப வெயிலாக இருக்குது, மதியானம் சாயந்தரமாக போட்டுனா அந்த ஆத்துமா அங்கே என்ன பண்ணணும்? போய் சேர்ந்துடும் பரவாயில்ல. இதுக்கு நான் ஓடணும். ஆமீன்னு சொல்லுங்களே. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஒரு சில நேரத்தில் நான் அப்போ தான் கண்ணை அந்த ஒரு அரை மணி நேரம் கிடைக்குன்னா லைட்டாக தூங்கலான்னா 11 கால் வரும். எடுத்து 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 பேசிட்டு சரி நான் போய் ஆஃபீஸில் உட்காடுறேன் அப்படின்னா உட்காந்து சரி இங்கேயாவது ஒரு ஃப்ரீயாக பைபிள் படிக்கலான்னா 2 பேர் வந்துடுவாங்க. எவ்வளோ பேருக்கு புரியுது? நான் இன்னும் பிஸியாக தான் ஜாம் பண்ணுறேன். ஆனால் சோம்பேறியாக உட்கார்ற அன்னைக்கு நானே பார்த்துருக்குறேன். கொஞ்சம் படுப்போன்னு மதியானம் வரைக்கும் படுத்துட்டா சாயந்தரம் வரைக்கும் நான் சோம்பலுக்குள்ளே தள்ளிடும். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமே. ஏன் பிரதர் 5 மணிக்கு எந்திரிக்கல? இப்போ காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒற்றுமை தெளிவா காலையில் 4:30 மணிக்கு தான் நம்ம போகிறோம். 3:45 கதவை தட்டிட்டு என்ன பாஸ்டர் ஷட்டர் திறக்கலையா? அல்லேலூயா அப்படின்னு வருவோம். அல்லேலூயா. இங்கே வாக்கிங் ப்ரேயர் போகிற கூப்பிட்டா
டிஃபன் செஞ்சு தரணும் குழந்தைகளுக்கு, இல்லை நான் வந்து அது பண்ணணும் இது பண்ணணும். நைட்டே ஆக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் கொடுத்து விட முடியுமா இல்லையா? இப்போ சப்பாத்தியே செய்கிறீங்கன்னா நைட்டு உருட்டி வச்சுட்டு என்ன பண்ணலாம்? செய்யலாமா இல்லையா? சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நான் பேசுறது கரெக்டுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் கண்ண மூடுறேன். ஆமாம். நீதிமொழிகள் இதோட முடிக்கலாம். நீதிமொழிகள் 13:4 13:4. சொல்லுங்க, கவனிங்க, இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. லேசி பீப்புள் வாண்ட் மச். சொல்லுங்க, லேசி பீப்புள் வாண்ட் மச் பட் கெட் லிட்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப ஜெபத்துல அதிகமா ஜெபம் பண்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நிறைய ஜெபம் பண்றேன். 5 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சுடா, என்ன ஆயிரும்? நீ ஏன் இவ்வளவு லென்த்தா ஜெபம் பண்ற? நீ சுருக்கமா பண்ணு. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க சுருக்கமா பண்ணு? இல்ல அதுல ஒரு உச்சு அப்படியே அந்த தேவ பிரசனம் போய் இப்ப இந்த முகம் என்ன ஆயிரும்? விகோரமா மாறிடும். ஜெபம் முடிக்கும் போது எப்படி இருக்குன்னா அப்படின்ட்டு இருக்கிறது. ஏமா இவங்க நிறைய நினைச்சோம். இதே வேற வெளியில இருக்கிற காரியங்கள்ல போய் பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் சோம்பேறித்தனம். ஆமேன்னு சொல்லுங்களே. சுருக்கமான ஜெபம் பெருக்கமான ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இப்படி ஆண்டவர் மற்ற வழிபாடுகளை போல இங்க வச்சிருந்தாருன்னா முடிஞ்சுது. அல்லேலூயா. ரோட்ல போகும்போதே ஆராதனை முடிச்சிட்டேன்னுவீங்க, எப்படி? அல்லேலூயா. அப்படி 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 பிடிச்சி அப்படி ஆண்டவருக்கு நேரம் சிலுவைக்கு நேரம் வீசிட்டு என்ன பண்ணிடுவோம்? என்ன முடிஞ்சிருச்சு? ஆராதனை முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை அப்படி வைக்கல. அல்லேலூயா. நான் ஆதி அப்போஸ்தல காலங்களை போல மாத்தலான்னு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. காலையில வந்துக்கினே திங்கக்கிழமை காலையிலையோ மதியாமோ தான் முடிப்பேன். எப்படி எப்படி வசதி? எத்தனை பேர் உட்காருவீங்க? நம்ம பாட்டிமார் மட்டும்தான் இருப்பாங்க. முடிஞ்சா நீங்க ஒரு சிலர் இருப்பீங்க, அவ்வளவுதான். ஆமேன்னு சொல்லுங்களே. அல்லேலூயா. சோம்பேறித்தனத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஜபத்துல ஒரு சோம்பேறித்தனம், ஸ்தோத்திரம் பண்றதுல ஒரு சோம்பேறித்தனம், ஆண்டுக்காக எழும்புறதுல, அல்லேலூயா, அதிகாலை எழும்புறதுல ஒரு சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் தான் சொல்லுவேன். சோம்பேறித்தனம் தான். ஏங்க நைட்டு அவ்வளோ லேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காலையில் இருந்துச்சு வேற காரியங்களை செய்ய முடியுதுன்னா ஏங்க ஜபம் செய்ய முடியல? அல்லேலூயா. ஏங்க செய்ய முடியல? செய்ய முடியுமா இல்லையா? நைட்டு ஃபுல்லா எல்லா வேலையும் செய்வோம், நைட்டு ஃபுல்லா செய்வோம். ஆனா ஜபத்துக்குன்னா நைட் என்ன பண்ண முடியாது? நோ. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். என்ன வரைய முடியுமாமா? நீ ஒண்ணுமே வரைய வேண்டாம், உன்னை நான் வச்சு வரைகிறவா அப்படின்னு. லேலுயா. சுவர் இருந்தால் பேசுற பேச்சு இருக்கு. லேலுயா. நைட்டு ஜபம் மட்டும். ஆனா அதே நைட்ல போய் தூங்குறாங்களான்னா கிடையாது. 1 மணி வரைக்கும் அந்த உருட்டு கண்ணில் வச்சுட்டு ஒர்றக்குன்னு அந்த லேலுயா திரிக்கிட்டு 12-1 மணிக்கு தூங்குறது. லேலுயா. பிக் பாஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க? லேலுயா. கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த பாஸ் பார்த்துட்டே தான் இருக்கிறார். எந்த பாஸ்? ஆமென். இந்த பாஸ் ஒரு நாள் அழிய போறான். அது ஒற்றைக்கண் இலுமினாத்திஸோட மிகப்பெரிய தந்திரம். பல்ல காட்டிட்டு கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பாஸ்டர், அதுல இருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். என்னத்தை? அசிங்கமானது. அடுத்த தொடரெல்லாம் என்ன பண்ண போறாங்க? விபச்சாரம், வேசித்தனத்தை கேமரால காட்ட போறான். எவ்வளவு பேருக்கு புரியுது தெரியுங்களா? அது பிக் பாஸோடைய இலுமினாத்திஸோட பெரிய தந்திரம். லேலுயா. எல்லாம் தெரியும் பாஸ்டர், இருந்தாலும் என்னால அதை பார்க்காம இருக்க முடியாது. லேலுயா. எப்படியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துடுது பாஸ்டர். ஒரு ஜபம் வராது, அதுல ஒரு செய்தி வராது. சோம்பேறித்தனத்தை எடுத்து போட்டுருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. 5 தாளங்கள் வச்சிருந்தாரு. சொல்லுங்க. அடுத்தது 5 தாளந்து வச்சிருந்தவன் என்ன பண்ணிட்டான்? நான் குறிப்பை மட்டும் சொல்றேன், வச்சுக்கோங்க. மத்தேயு 25, 24, 25. மத்தேயு 25, 24, 25 வசனங்கள் கவனிங்க. இப்ப என் முகத்தை பாருங்க. அல்லேலூயா. சார், 5 தாளந்து வச்சிருந்தவன் என்ன பண்ணான்?
வேறு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்குங்க. இப்ப ஆண்டவர் இப்ப நியாயாதிபதியா உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப என்னவா இருக்கிறாரு? கிருபையின் காலத்துல தகப்பனா இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப இந்த காலம் இது ஒப்புமையா அவரை தான் குறிச்சு சொல்றாரு. இப்ப எந்த சீட்டுக்கு போயிட்டாரு? நியாயாதிபதி சீட் போயிட்டாரு. சிஓவா மாறிட்டாரு. இப்ப கம்பெனி மேனேஜரா மாறிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்ப 5 தாலந்து கொடுத்து உள்ள போறான். இப்ப எங்க போறான்? இன்டர்வியூக்கு போறான். டேய் சுண்டுனா ஜீவிர் கவனிங்க. அல்லேலூயா. ஆமா, இப்ப சிஓவா போயாச்சு. ஃபர்ஸ்ட் 5 தாலந்துகள் கொடுத்தவன் உள்ள போய் நிக்கிறான். டேய் உன்கிட்ட ஒரு 5 தாலந்து கொடுத்து என்னாச்சு? ஆண்டவரே இதோ வேற 5 தாலந்து கொடுத்தாச்சு, நீ போ உள்ள போ. போயாச்சு. இப்ப உழைச்சதுனால ஒரு உயர்வு, சொல்லுங்க பார்க்கலாம். உழைச்சதுனால உள்ள போன்ட்டாரு. இப்போ ஒரு ஸ்டெப் என்ன பண்ணிட்டான்? ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டான். கையை வை தலையிலையா சொல்லுங்க. இப்ப 2 தாலந்து உள்ளவனுக்கு உள்ள போறான். என்னவா போறான்? மேனேஜர் ரூம் பயந்துட்டே போறான். டேய் 2 தாலந்து ஐயா அவனை அப்படி. ஓகே, இல்ல 2 தாலந்து உள்ளவங்க ஆமீன் சொல்லுங்க. 2 தாலந்து உள்ள போறான். என்னாச்சு? 3 தாலந்து இங்க தப்பா என்ன? வேறு 2 தாலந்து நம்மால் உள்ள போறான். நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீர் விதைக்காததை அறுக்கிறவர். அல்லேலூயா. உன்கிட்ட கொடுத்த தாளந்துங்கள்ல நீர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். நான் கொடுத்த தாளந்துங்கடா. அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆமீன் சொல்லுங்களே. அது முன்னாடி. அல்லேலூயா. அது என்னது? நான் ஒண்ணு கேட்க விரும்புறேன். இதே மாதிரி இப்ப நான் ஒவ்வொருத்தரும் எழுப்பி கேட்கிறேன். நீங்க கர்த்தருக்காக என்ன வேற 5 தாளந்துக்கு சம்பாரி. தாளந்துன்னா காசு இல்ல, என்னது இல்ல, எடையில தங்கம். வெளில போயிட்டான். ஜெய்டன் வந்துட்டு கவனிங்க. ஓகே, அது இடையில ஒருவேளை தங்கமாவோ இருக்கலாம், வேற காரியம் இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. தாளந்துன்னா டேலண்ட்டை சொல்லலை. அல்லேலூயா. தாளந்துன்னா பணத்தை தான், தங்கத்தை தான் என்ன பண்ணுது? ஏதோ தங்கமோ வெள்ளியோ 5 தாளந்து 5 kg 10 kg அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்த ஆசீர்வாதத்தினால வேற ஆசீர்வாதத்தை சம்பாரிச்சவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நான் கேட்குற கேள்வி புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடனே ஒரு தாளந்து உள்ளவன் புதைச்சிட்டானோன்னு அவனை ரொம்ப குறைவாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஹலோ, நீங்கள் என்னத்தை செஞ்சீங்க? எத்தனை வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயா சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? 23 years. ஓகே உட்காருங்க. ஐயா 45. ஐயா 9 வருஷம். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 20 years. சிஸ்டர் 42. 27. புரியல. தாஸ்தி தான். எவ்வளோ தாஸ்தினா நான் என்ன கணக்கில் எடுக்கிறது? தாஸ்தி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கா? சொல்லுங்க. 15 வயசுலேருந்து சரி ஒரு 50 வருஷம் வச்சுக்கலாமா? 50 வருஷம் வச்சுக்கலாமா? 50 வருஷம். 17 வருஷமா? 21 வருஷமா? ஓகே. நீங்கள் 26 வருஷம். ஆமேன். நான் ஒரு 31 வருஷம். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உள்ள ரூம்குள்ளே போயாச்சு. எங்கே உள்ள போயாச்சு? சிஓ ரூம்குள்ளார. அங்கே ராஜாதி ராஜா வீட்டு இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தா வீட்டு இருக்கிறார். மகிமையின் தேவம் அந்த அறம் முழுவதும் இருக்கும். கேருபீன்கள் சேராபீன்கள் செட்டலை எடுத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு முன்னாடி போய் நின்னா, நீ 5 தாளந்துள்ளவனா நிற்பையா, 1 தாளந்துள்ளவனா நிற்பையான்னு ஆண்டவர் கேட்குறாரு. எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும்? தாளந்துகளை வர்த்திக்க பண்ணீங்களா? உங்களுக்கு ஆயுசு நாட்கள் கொடுத்தாரு, ஜெபிச்சிங்களா? என்ன சாதிச்சிங்க? என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீங்க? என்ன மேன்மையை கொண்டு வந்தீங்க? நம்ம சம்பவத்தை சொல்லும் போது அந்த 1 தாளந்து உள்ளவனா ரொம்ப குறைவாகவும் 5 தாளந்து உள்ள இடத்துல நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். என்ன செஞ்சீங்க?
ஐயா, இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு நாட்களை கொடுத்தாருல, என்ன செஞ்சீங்க? 42 ஆண்டுகள், 17 ஆண்டுகள், 18 ஆண்டுகள், இல்லை 20 ஆண்டுகள், நீங்கள் சொன்ன கணக்கில் இத்தனை ஆண்டுகளுக்கு தக்கதான காரியத்தை நீங்கள் செய்தீங்களா? இல்லை அதில் பரிசுத்தமாக இருந்தீங்களா? இல்லை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருந்தீங்களா? இல்லை ஆண்டவருக்கு அதனால ஏதாவது நன்மை உண்டாச்சா? ஹலோ சோம்பேறியே, தேவனிடத்துல போய், சார் சோம்பேறித்தனம் இல்லாதவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு உள்ளே போயிட்டான். 2வது ஸ்டெப் என்ன தெரியுங்களா? அந்த ஒன்றை பிடிங்கி யார்கிட்ட கொடுத்தாரு? சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைச்சிட்டே இருந்தால அவனுக்கு அடுத்த உயர்வு கையில் கொடுத்துரு, 11 நீ வச்சுக்கூடாங்கிற. ஆனால் 1 மட்டும் வச்சிருந்தால பிடிங்கிட்டு கீழே போகிறான். உங்கள் தொழிலில் ஃபஸ்டர் முன்னேற்றமே இல்லை, நான் கீழே தான் போயிட்டுருக்குறேன்னு சொல்கிறேன். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உண்மையை உயர்த்தலாம். நான் சொல்கிறேன், நீ மனம் திரும்பதுக்காக இந்த வார்த்தை. அல்லேலூயா. நான் கீழே தான் போயிட்டுருக்குறேன். கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்கள். கீழே தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னா கை கீழே போடுங்க. இன்னும் என்ன நம்மளுக்குள்ள வரலை. ஜஸ்ட் கம்பேர் இட். நான் கம்பேர் தான் பண்ண சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? பிடுங்கி வேற ஒருத்தனுக்கு கொடுக்குறான்னா நம்ம இன்னும் செயல் வீரர்களாய் மாறலை, வாயிலேயே வடை சுட்டுருக்குறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை விட்டுட்டு நீங்கள் உலக காரியத்தை தேடி போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களே. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம நிறைவு செய்ய போகிறோம். 5 தாளந்து உள்ளவனா நிற்கிறாயா? 1 தாளந்து புதைச்சி வச்சவனா நிற்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். எந்திரிச்சு இல்லைங்க பார்க்கலாம். சரி, ஓகே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமேன். கவனிங்க, நான் கேட்குறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. நானும் அதே தேவ மகிமைக்கு முன்பாக நிற்கிறேன். அப்பாட்ட அனுப்பிச்சுட்டு போ, தாத்தாட்ட போ தங்க, தாத்தாட்ட போங்க. ரீபாலா ஷாக்கந்தாலா ரபோ ரீபாலா ரதாலா ரபா. கவனிங்க எல்லாரும், ஏன் முகத்தை பாருங்க. இப்போ யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்க? யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்க? இப்போ ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்குறாரு. வேற சுயா உன்னுடைய அந்த சாலந்து எங்கப்பா? எத்தனை பேர் வேறு அந்த சாலந்து நான் கொடுக்க முடியும் பாஸ்டர்னு சொல்ல முடியும்? கை வைத்துங்க பார்க்கலாம். எந்த நிலைன்றது நம்ம அனலைஸ் பார்க்க முடியுதா? உங்கள் வயசை கேட்டால் என்ன ஆகும்? அதை விட ரொம்ப அதிகமாக. உனக்கு இத்தனை நாளை கொடுத்தல, இத்தனை நாளில் நீ எனக்காக என்ன செஞ்ச? உனக்காக என் மகனை கொடுத்தல. யாரை கொடுத்தாரு? இயேசுவை தந்தல்ல. என் ஒரே பேரான குமாரனை உனக்காக ரத்தம் சிந்த வச்சல. நீ அந்த ரத்தத்தை கொண்டு என்னத்தை சம்பாரிச்ச? உனக்காக நான் தொழிலை கொடுத்தல, அதில் நீ என்னத்தை சம்பாரிச்ச? உனக்காக பிள்ளைகளை கொடுத்தல, அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள வளர்த்துற நீ எப்படி இருந்த? அல்லேலூயா. கேட்பாரா இல்லையா? சார் அவங்களுக்கு வெறும் 5 தாளந்து தான், உங்களுக்கு அநேக கிருபைகளை தந்திருக்கிறார். எவ்வளோ பேர் ஆமான்னு சொல்ல முடியும்? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எவ்வளோ பேர்த்து கூட ஆண்டவர் பேசுகிறாரு? மனம் திரும்புங்கள். உயர்வு 2 காரியம் தடுக்கப்படுது. இன்னும் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. நான் இதோட முடிக்கிறேன். வரைய நாட்டில் அதை தியானிக்கலாம். ஒன்று என்னது? பயம். பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சித்தம் எல்லாம் எதுவும் வாழ்க்கையில் நடக்காது. 2வது, சோம்பேறித்தனத்தை எடுத்து மற்ற எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக இருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப 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 வஸ்ட் சோம்பேறித்தனத்துலேயும் இருக்கீங்க. இப்போ ஆன்லைன்லேயும் ஜெபம் முடிஞ்சது, ஆன்லைன்லேயும் கலந்துக்க முடியல. அவ்வளோ சோம்பேறியா? ஆன்லைனில் நீ ஜெபம் நடக்காது. உங்களுக்கு வேணும்னா 5 மணிக்கு இங்கே வாங்க, நான் பார்க்குறேன். ஆமாம், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துறதுக்காக வச்சேன். வேண்டாம், நீங்கள் தேடி ஓடி வாங்க. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கினீங்க? அலைஞ்சு வாங்கினீங்களா? இல்லை ஒரே மூட்டில் வாங்கினீங்களா? இல்லை பணம் கட்டியிருப்பீங்க. நீங்கள் அலையிற பணத்தை என்ன பண்ணியிருப்போம்? அல்லேலூயா. ஸ்கூலில் எப்படி அட்மிஷன் வாங்கினீங்க? இதுக்கு உலக காரியத்துக்கெல்லாம் அலைய முடியும், ஆனால் கர்த்தருக்காக என்ன பண்ண முடியாது. இவ்வளோதான் என் ஜப டைம், இவ்வளோதான் பாஸ்டர், எனக்கு இவ்வளோதான் முடியும், எனக்கு இவ்வளோ. ஆனால் உலகத்தில் மற்ற மனிதருக்கு முன்னாடி போய் அப்படியே தவழ்ந்து கிடக்கிறது, அவன் பாதத்திலே விழுந்து கிடக்கிறது.
நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் ஆண்டு, இந்த மாலை வேளையில் ஆண்டு நம்மோடு பேசுகிறார். சோம்பேறித்தனத்தை தூக்கி வெளியில் போடுங்க. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ மனம் திரும்புவீங்க? இந்த வார்த்தையை கேட்டாச்சு, எப்போ இதோடைய ரிசல்ட் வரும்? நாளைக்கு உங்கள் கையில் இருக்கானா தெரியாது. நாளைக்கு நம்ம கையில் இருக்கானா? இப்போவே மனம் திரும்புகிற நேரம்.